பிச்சை பிச்சை கேட்டு நம்ம போட்ட பிச்சையில அவன் என்ன செய்யறான்? ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இலவசம் இலவசம். என்ன இலவசம்? மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், வாஷிங் மிஷின் இலவசம், ஃப்ரிட்ஜ் இலவசம். ஐயா ஃப்ரிட்ஜ் இருக்கலாம் ஐயா, ஃப்ரிட்ஜ் இலவசமா இருக்கலாம். ஆனா அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய உணவுப் பொருள், அரிசி, பருப்பு, மாவாட்டி வைக்கிறீங்களே, காய்கறி, இதெல்லாம் எவன் கொடுக்கறது? விவசாயி நாங்க தான் கொடுக்கணும். அதை தயவு செஞ்சு புரிஞ்சு, விவசாயிக்கு எத்தனையோ முறை நம்ம டெய்லி 3 வேளை உணவு சாப்பிடுறோம். அந்த உணவுக்கு விவசாயிக்கு நன்றி கடன் செலுத்துபவரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு முறை விவசாயிக்கு உங்களுடைய வாக்கை செலுத்தணும். மாத்தி கீத்து காசு கொடுக்குறான்னு ஓட்டை போட்டுறாதீங்க. 10 கோடி கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கி பல லட்சம் கோடி சம்பாதிக்க வரானா இல்ல மக்களுக்கு சேவை செய்ய வரானாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. காசை கொடுத்தா வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட அப்ப விட்டு காசு இல்லை, நீயும் நானும் கட்டின வரி பணம் தான், புரியுதா? அதனால காசை கொடுத்தானே வாங்கிக்க, தாராளமா வாங்கிக்க. ஓ மனசாட்சிக்கு தெரியும் எவன் இந்த மண்ணுல வந்தா நல்ல ஆட்சியை கொடுப்பான், எவன் இந்த மண்ணுல வந்தா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நேர்மையா இருப்பான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அவனுக்கு ஓட்ட போடு. நான் அங்க போடு இங்க போடுன்னு சொல்ல. இது மாதிரி உன்னுடைய மனசாட்சிக்கு ஒண்ணு தெரியும்ல, எவன் வந்தா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா நிக்கிறானோ அவனுக்கு ஓட்ட போடுன்னு தான் சொல்றோம். ஒரு நாட்டுல சாராயத்தை இந்த நாட்டினுடைய அரசு நடத்துதுங்க. சாராயத்தை இதே நீ வந்து ஊர்ல காய்ச்சி வச்சினா கள்ளச்சாராயம்மா. நாட்டுல அரசே விற்கிறதுக்கு பேரு நல்ல சாராயம். ஏன்? பழனி முருகன் கோவில் தீர்த்தம். பைத்தியக்கார பயலுங்க. நாட்டுல அரசு விற்கிதுங்க மதுபானம். எத்தனை இளைஞர்கள் சின்ன சிறு வயதுல கஞ்சா, பான்பராக், வேற என்ன பண்றான், கோட்ரு, எல்லாத்துக்கும் அடிமை ஆகிட்டான். ஏன் அடிமை ஆகிக்கணும்? எதுக்கு எடுத்தாலும் வருவான் ஓட்டு கேட்டு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களை ஏமாத்துறதுக்கு வருவான். ஏழையினுடைய சின்னம் உதயசூரியம்மா, ஏழையினுடைய சின்னம் ரெட்டலம்பா. என்னடா ஏழையினுடைய சின்னம்? பைத்தியக்கார பயலுங்களா? 50 ஆண்டுமா 5 வருஷத்துக்கு ஒரு முறை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி நாங்க கொடுத்தமேட ஆட்சிய. இதெல்லாம் அப்ப வந்தப்ப செய்யாத, திரும்பவும் ஏழையின் சின்னங்கிறியே. ஏன்டா ஏழையாவே இருக்கான்னு எவனா கேட்டிருக்கியா? ஏழை ஏன்டா ஏழையாவே இருக்கான்? ஏன் இன்னும் பணக்காரன் ஆகல? ஏன்னா இவனுக்கு வந்து என்ன செய்யணும்? ஏழ்மை நிலையே இருக்கணும். ஏழ்மை நிலையில இருந்தாதான் நீ என்ன பண்ணுவ? அவனுக்கு அடிமையா இருப்ப. நீ அடிமையா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உனக்கு சாராயத்தையும் போதையையும் கொடுத்து உன்னை அடிமை நிலையில வச்சிருக்கணும். அப்ப நீ என்ன செய்வ? எதுவும் எதிர்த்து அவனை கேள்வி கேட்க மாட்டேன். சாலை வசதி இல்லையா? குடிநீர் வசதி இல்லையா? தெருவுல சாக்கடை வசதி இல்லையா? எவனும் போய் கேட்கறது இல்லை. ஏன்? கவுன்சிலர் அவர் வந்து கேட்டா அவர்கிட்ட போய் நம்ம என்னப்பா, ஏன் நீ அவனுக்கிட்ட வாங்கிட்ட, அவன் என்ன கேட்பான்? ஐயா எங்களுக்கு சாக்கடை வசதி இல்லைங்க, ஐயா எங்களுக்கு சாலை வசதி இல்லைங்க. ஏதாவது ஒன்று சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஏண்டா சல்லிப்பையில அன்னைக்கே சல்லியா எண்ணி நோட்டை வாங்கிட்டு தான்டா ஓட்ட போட்ட, இன்னைக்கு என்னமோ அது சரியில்லை இது சரியில்லைம்பா. இதான நடைமுறை, இதான் நாட்டில் நடக்குது. தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை உங்களுடைய வாக்கு மிக வலிமையானது. இந்த வாக்கு நீங்க செலுத்தக்கூடிய வரை 23ஆம் தேதி நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றும். தயவு செஞ்சு காசு கொடுத்தான்னு வாங்கிக்கிட்டு திரும்ப இந்த திமுக அதிமுகவுக்கு ஓட்ட போடாதீங்க. மாறாக நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம். இது நாம் தமிழர் கட்சிங்கிறது 10ஓட 11 கட்சி கிடையாது. இது மாற்றத்திற்கான அரசியல் புரட்சி எப்போது வரும்? இந்த நாட்டில் இதுபோல் இந்த ஆட்சியின் கீழ் இப்போதும் வாழ்ந்தது போல இனிமேல் ஒரு காலம் வாழ முடியாது என்ற நிலைமைக்கு இந்த நாட்டில் மக்கள் வரும்போது தானா ஒவ்வொருத்தரும் போராடுவான். இன்னைக்கு போராடுறான். செவிலியர்கள் போராட்டம், விவசாயிகளுடைய போராட்டம், எல்லாம் போராடுறான் இன்னைக்கு வீதியில் நின்று. என்ன காரணம்? எல்லாம் ஆட்சியினுடைய அவல நிலை. இதை மாற்றுவோம். மாற்றக்கூடிய சக்தி வேற எந்த கட்சிக்கும் இந்த நாட்டில் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை தவிர கடைசி நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை செந்தமிழன் சீமான். நாம் தமிழர் கட்சி தான் உங்களோட கடைசி நம்பிக்கை. தயவு செஞ்சு வரக்கூடிய 23ஆம் நாள் ஏப்ரல் 23 மாற்றத்திற்கான நாள். மாற்றுவோம். மாற்றத்திற்கான எளிய மக்களினுடைய அரசியல் புரட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் விவசாயினுடைய ஏற்கலப்பை சின்னத்தில் உங்களது வாக்கை பதிவு செய்யுங்கள். தங்கை மகாலட்சுமி அவர்களை
சட்டமன்றத்திற்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யது. சட்டமன்றத்திற்கு மக்களுக்கு பணியாற்ற, உங்களுக்கு பணியாற்ற ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வரிசை எண் 3 விவசாயினுடைய ஏற்கலப்பை சின்னத்தில் உங்களது வாக்கை பதிவு செய்யுங்கள். என் அன்பான சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் ஏற்கலப்பை சின்னத்தில் உங்களது வாக்கை பதிவு செய்து தங்கை மகாலட்சுமி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பேரன்போடு